அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஹாட் நியூஸாக போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தாவேகா பல்லவி மேயர் பிரியா. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கிளாஸ் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ், ஹாட் நியூஸ், வைரல். இந்த ரெண்டு பேரோட கிளாஸ் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் புளியந்தோப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் இன்னைக்கு பள்ளி திறப்பு விழா நடந்திருக்கு. அந்த திறப்பு விழாக்கு மேயர் பிரியா, அப்புறம் தாவேகாவோட எம்எல்ஏ, அதாவது திருவிக்கா நகர் எம்எல்ஏ பல்லவி அவங்களாம் சேர்ந்து அங்கே வந்து அந்த திறப்பு விழாவில் கலந்துருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் தாவேகா பல்லவிக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் ஒரு கிளாஸ் நடந்துச்சு. எல்லாருமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. என்ன டான்ஸ் ரிப்பன் கட் பண்ணும்போது, ஆமாம், இந்த சைடு வந்து மேயர் பிரியா அப்படி கை வைக்கும்போது இவங்க வந்து உள்ள பண்ணி கட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் ஒன்று. அதே மாதிரி இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க. ஆமா, நீங்க பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஏதோ சுயமரியாதை போல இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்னன்னா, அந்த கட் பண்ணதுக்கு ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் கேண்டீன்ல விளக்கு ஏற்றுற நிகழ்ச்சி நடக்கும், குத்துவிளக்கு ஏற்றுற நிகழ்ச்சி நடக்கும்போது மேயர் ஏற்றி முடிச்சதுக்கப்புறம் இவங்ககிட்ட கொடுக்காம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கு ரொம்ப மனவளை செயல்படுத்தி அங்கேருந்து உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் நடந்துட்டு அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில் சரி விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேயர் கொடுக்கும்போது அவங்க வந்து தக்கா இல்லை வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு இந்த கையை கூப்பிட்டு இது பண்ணிட்டாங்க. உடனே மேயர் அங்கேருந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ இதுதான் நீங்கள் நடந்துச்சு. இதை பற்றி அவங்க ரெண்டு பேர்ட்ட தனியாக கேட்கும்போது மேயர் பிரியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நான் வந்து எம்எல்ஏ வந்து எந்த விதத்தில் காயப்படுத்தல, புரோட்டோக்காலில் என்ன இருக்கோ அதை தான் நான் பண்ணோம், எம்எல்ஏவை வந்து உதாசனப்படுத்துகிற எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு வந்து தெளிவுபடுத்திருந்தாங்க. தொடர்ந்து வந்து எம்எல்ஏ நான் போய் இன்னைக்கு நேராக போய் சந்திச்சு பேசினேன். அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்து தேர்தலோட தோல்வி காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வந்தாங்க. நான் சரியான நேரத்தில் போனேன், ஆனால் அவங்க வந்து நான் சரியான நேரத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. புரோட்டோக்கால் விதி என்னன்னா, முதல்ல எம்எல்ஏ, அதுக்கப்புறம் ஐஏஎஸ், அதுக்கப்புறம் மேயர், இந்த ஆர்டரில் தான் வரும். முதல் தடவை வந்து எனக்கு மறுத்துட்டு இரண்டாவது தடவை அவங்க ஏற்றிட்டு கேண்டீன் வந்து என் கையில் கொடுத்தாங்கன்னா, அப்போ இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் வந்து புரோட்டோக்கால் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. இப்படி சொன்னாங்க. இது சம்மந்தமாக வந்து நம்ம சோசியல் மீடியாஸில் எல்லாருமே நிறைய பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கல? மேயர் பிரியாவுக்கு வந்து அவங்க முக்கியமாக அந்த சொன்ன ஒரு வேர்டு என்னன்னா புரோட்டோக்கால். அந்த வேர்டு எல்லாருமே நம்ம சோசியல் மீடியா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், புரோட்டோகால்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மேயர் பிரியா அவர் வந்து புரோட்டோகால் பிரியா நான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவங்க புரோட்டோகால் படி நடந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சிப்படி அவங்களுக்கே தெரியும். ஆமாம், இதை யாரும் இது பண்ண முடியாது. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து எந்த ஒரு உள்நோக்கும் இல்லை, நாங்கள் முறையாக தான் செயல்பட்டோம் அப்படின்னு தெளிவுபட்டாங்க. ஆனால் எம்எல்ஏ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் எங்களை செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து வெளியிருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்னா, மீடியாவில் காமிக்கும் போது ஒரு பரபரப்பான சூழல் காமிச்சிருப்பாங்க. அங்கே டக்குன்னு ஒரு இமீடியட் ரியாக்ஷன் கிடச்சிருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது வந்து அங்கே வேணும்னே பண்ண மாதிரி அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து வேணும்னே நடந்திருக்கலாம், இல்லைனா யதார்த்தமாகவும் நடந்திருக்கலாம். இப்படி நிறைய பேர் வைக்கிறாங்க. சில பேர் அது பெருசாகவும் பேசுகிறாங்க, சில பேர் இதை கடந்து போகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களோட கருத்து சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆரம்பத்துல இருந்தே தடுக்கப்படணும் அப்படின்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல புரோட்டோகால் படி இருக்கும்போதும் சரி, புதுசாக பதவி இருக்கிற அவங்க எம்எல்ஏ அவங்க வந்து இப்போ தான் எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த குறிப்போட அங்கீகாரம்லாம் நம்ம கொடுத்தாகும். பிரேம் சொன்ன மாதிரி புரோட்டோகால் படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எம்எல்ஏ தான் ஏற்றணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அவங்க தான் ஏற்றிருக்கணும். ஆனால் ஏற்றலை. அவங்க ஒரு நடைமுறைப்படி பண்ணிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய கிளாஸ் ஆகிடுச்சு. இது வந்து திமுக தாவேகா அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஒரு பிரச்சனையை வந்து அரசு நிகழ்ச்சியில இந்த பாகுபாடு வந்து காட்டக்கூடாது. இது வந்து ஒரு முக்கியமான இது. ஏன்னா இது ஒரு பள்ளி சம்மந்தப்பட்ட, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு அரசு நிகழ்ச்சி. அங்கே போயிட்டு உங்களோட அரசியல் தன்மையோ அரசியல் புலமையோ நீங்கள் தான் மூத்தவங்க அப்படின்னு இது எங்கேயுமே நீங்கள் காட்டக்கூடாது. காட்டினா மக்களும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தும். நிறைய விமர்சனங்கள் மேயர் பிரியா அவர் மேலே இருக்குது. புரோட்டோகால்னு சொல்லியிருந்தாங்க. இடையில அவர் கூட ஒரு நிகழ்ச்சியில் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இல்லை, அதை வந்து ஃபோன் பேசிக்கிட்டே அவங்க அப்படியே
கொடுப்பாங்க, கார்ல காரில் ஜம்ப் பண்ணி போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லலை, சோசியல் மீடியாஸ்லாம் நிறையா வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு எல்லாமே இதெல்லாம் ப்ரோட்டோக்கால் இல்லையா, இதெல்லாம் ப்ரோட்டோக்கால் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை எல்லாரும் முன்வைக்கிறாங்க. அதே கேள்விகளை தான் நம்மளும் முன்வைக்கிறோம். சரிங்களா? ஸோ ஸோ இந்த நீங்கள் நடந்த இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்தையும் உங்களோட ஒப்பீனியனையும் நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.